ஒருத்தன் போய் அப்படி ஏமாந்துருக்கனே அப்படின்னு எனக்கு அவ்வளவு மனவேதனை, அவ்வளவு அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு. என்ன மனவேதனை ஆயிட்டுனா, என்ன ஒரு சல்லித்தனமான ஒருத்தன் போய் அப்படி ஏமாந்துருக்கனே அப்படின்னு எனக்கு அவ்வளவு மனவேதனை, அவ்வளவு குமுறல் எனக்கு. இன்னொன்னு, ஒவ்வொருத்தா நான் வீடியோ போட்டோம் உன் சுயரூபம் தெரிஞ்சிச்சு பத்தியா, அப்போ மிகப்பெரிய அதிர்ச்சி எனக்கு. ஐயோ, என் வீட்டுக்காரி பேச்ச நான் கேட்காம விட்டுட்டனே அப்படின்ட்டு அவ்வளவு மனவேதனை இருக்கேன். எத்தனை பேர்ரா, ஏன்டா இப்படி ஒவ்வொரு பாவம் இல்லையாடா, ஒரு குடும்பத்தை அப்படி நாசம் பண்றது பாவம் இல்லையா? எத்தனை குடும்பத்தை நாசம் பண்ணிருக்கேன். கடைசியாவும் சொல்றேன், மக்களே, சேலத்துல இருந்து போன் பண்றீங்கல்ல எனக்கு, இப்படி ஏமாத்திட்டான், எங்க இருந்தோ போன் பண்றீங்க. தைரியமா வெளியில வர மாதிரி இருந்தால் எனக்கு போன் பண்ணுங்க, இல்லைன்னா என்கிட்ட பேசாதீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே மன ரீதியா ரொம்ப பாதிச்சிருக்கேன் ஆதினால. நீங்க இதையும் சொல்லி 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 நான் ரொம்ப மனவேதனைக்கு ஆளாகிறேன். தயவு செய்து சொல்றேன் மக்களே, திரும்பவும் சொல்றேன் மக்களே, தயவு செய்து இந்த மாதிரி ஆளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நீ என்ன வேணாலும் ஸ்டோரி போடு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் விழுந்து தூங்க கூட இல்ல, எந்திரிச்சு உட்காந்து நான் வீடியோ போட்டு மக்களுக்கு நான் தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக சத்தியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். என்னை பத்தி நீங்க யாரு என்ன வேணாலும் நினைச்சிட்டு போங்க, உண்மை கண்டிப்பா வெல்லும்.